This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. சென்சார் போர்டு அறிவுறுத்தலை அடுத்து வடக்கன் திரைப்படத்தின் பெயருக்கு பதிலாக 4 பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக அந்த திரைப்படத்தின் இயக்குநர் பாஸ்கர் சக்தி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக புதிய தலைமுறை செய்தியாளர் சனாவுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியை பார்க்கலாம். சார், வடக்கனுடைய டீசர் பார்த்தேன் சார். ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான். கண்டிப்பா அது ஒரு பேச்சுக்காக நான் சொல்லல. சோ இந்த கான்செப்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா முதல்ல எப்படி வந்துச்சு? நம்ம தினம் வெளியில போற இடத்துலாம் வடக்கன்கள் தான் இருக்காங்க. கட்டட வேலையாகட்டும், டீ கடையா இருக்கட்டும், எல்லா இடங்களையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா நார்த் இந்தியன்ஸ், அந்த தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்கள நம்ம சமூகம் எப்படி பார்க்குறதுன்னு நான் கவனிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதில் தான் இந்த ஸ்கிரிப்ட் உருவாச்சு. நீங்க நிறைய படங்களுக்கு வசனம் மற்றும் கதை எழுதிருக்கீங்க. ஆனா இந்த படத்தை நீங்களே இயக்கலாம் வடக்கன அப்படின்னு சொல்லி ஏன் தோணுச்சு? ஏன்னா இந்த கதையை நீங்க வேற யாருக்கு கூட வித்திருக்கலாம், இல்லாட்டி நீங்க உங்களுடைய டிஸ்கஷன் அது மாதிரி கூட போயிருக்கலாம். ஆனா இயக்கலாம் அப்படிங்கிற 2 காரணம். முதல்ல இயக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்த கதையை அதில் பண்ணிடணும்னு தோணிடுச்சு. இன்னொன்று, இந்த கதையை நான் எடுத்தால் தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இது ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இது நான் என் மனசில் ஒன்று யோசிச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். இது 100% கரெக்டாக நான் நினைச்ச மாதிரியே வரணும் அப்படிங்கிறதுனால இதை நானே இயக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன். சோ இதோட டைட்டில் தான் இப்ப எல்லாருமே சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. சென்சார் போர்டு கூட ரொம்ப பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். வடக்கன் அப்படிங்கிற டைட்டில மாத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் மாத்தணும்னு சென்சார் போர்டு சொன்னாங்க? ஆக்சுவலா சென்சார் போர்டுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்துல அவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. பட் இந்த டைட்டில் அவங்களுக்கு வடக்கு தெற்கு நம்ம இந்தியாவை பிரிக்கிறதுக்கான ஒரு விஷயமா அவங்க அந்த கண்ணோட்டத்தில் பாக்குறாங்க. ஆக்சுவலா நான் நினைச்சு வச்சது அந்த மாதிரி இல்லை. இப்போ உதாரணமா எங்க ஊர் பக்கம்லாம் ஒருத்தன் தேனியிலிருந்து வரனா அவனை தேனிக்காரன்னு சொல்றதும், எங்க ஊர் கீழப்பட்டின்னு சொல்லுவோம். மேலப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அவனை மேலப்பட்டியான் அப்படின்னு சொல்லுவோம். எங்களை அவன் கீழப்பட்டியான்னு சொல்லுவான். இதுல எந்த விதமான கல்மிஷமும் கிடையாது, உள்நோக்கமும் கிடையாது. அது எந்த விதத்திலையும் ஒருத்தரை தாழ்வு பண்றதா கிடையாது. ஸோ இந்த மைண்ட் செட்ல தான் அதுக்கப்புறம் வடக்குன்னு எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்க இங்க இருக்க எல்லாரையும். ஸோ இது ஒரு மக்கள் மத்தியில் புலங்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை. இதை வச்சா ஈஸியா போய் நம்ம மக்களை சென்றடைய முடியுங்கிற ஒரு எண்ணத்துல தான் வடக்குங்கிற டைட்டில் வச்சேன். அதுக்கு இப்படி ஒரு கோணம் இருக்குங்கிறது சென்சார் போர்டு போன பிறகு தெரியும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் வெளியிட்டோம். பட் சென்சாருக்கு போன பிறகு அவங்க ரொம்ப கடுமையா அதில் இல்லை ஆட்சேபிச்சிட்டாங்க. நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தோம். தயவுசெய்து இந்த டைட்டில் விட்டுருங்க, இது இந்த முக்கியமான டைட்டில் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு. இல்லை நீங்கள் மாற்றியே ஆகணுங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன அரசின் பிரதிநிதிகள் சொல்றதை நம்ம கேட்டாங்க. நம்ம ஸோ ரைட்டு டைட்டில் மாற்ற போகிறோம். நீங்கள் இந்த டைட்டில் எப்படி ஸ்டோரி எழுதுறப்பயே வடக்கன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இதாகவும் இருந்ததா? அதாவது அந்த ஸ்டோரி லைன்லையும் இருந்ததா? ஆமாம், அதாவது கதை எழுதிட்டு டைட்டில் வைக்கல. சாரி, டைட்டில் வச்சுட்டு கதை எழுதலை. கதை எழுதிட்டு இருக்கும்போதே அதில் வட இந்திய தொழிலாளர் பற்றிய அந்த விஷயத்த பேசுற கதை. இதுக்கு எந்த தலைப்பு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது 2-3 டைட்டில் யோசிச்சு வடக்குங்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு நான் செலக்ட் பண்ணோம். சார், இப்போ வேற ஒரு டைட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ஏன்னா 1 இயர் பேக்கே நீங்க இதுக்காக நிறைய வேலைகள் பார்த்திருக்கீங்க. ஆனா இதுவே ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் ஆயிருக்கு. சென்சார் போர்டு சொன்னதை நான் அப்படிதான் பாக்குறேன். சோ என்ன டைட்டில் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? 4-5 டைட்டில் பரிசீலனை இருக்கு. எந்த டைட்டில் இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா அதை நாங்கள் முறைப்படியாக வெளியிடணும். அதை தயாரிப்பாளர் வெளியிட்டா தான் சரியா இருக்கும். தயாரிப்பு கம்பெனி வெளியிடணும். ஸோ பரிசீலனை ஒரு 4-5 டைட்டில் இருக்கு. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.